வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. நிறைய மொபைல்ஸில் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்து ஒரு 25,000க்கு லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலும் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 23,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தற்சமயத்துக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா பிராண்டும் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்கும்போது நாங்களும் காம்படிஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலேருந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ லாவா அக்னி 2 5G அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 24th May 10 AM அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது, ஏன்னா கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 போடுறாங்க. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் 19,999 அப்படின்னு போடுறாங்க. அதாவது 22,000 விற்கக்கூடிய அந்த மொபைலில் 20,000க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. 20,000க்கு லாவாலே பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட உங்களுக்கு சென்டர் பஞ்சுவலில் ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளே, ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக தான் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படின்னு ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ எது எப்படியோ மீடியாடெக்லேருந்து ஒரு 5G சிப்செட் ஒன்று கிடைக்குது, அதுவும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அண்டு 4700 mAh பேட்டரி வித் 66 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே சைஸும் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸில் ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கேமரா செட்டப்பும் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா, ஸோ 50 MP குவாட் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP பிரைமரி கேமரா இருக்குது, 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா 20,000க்கு உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ அடுத்ததான் அந்த 20,000ல் பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 4700 mAh பேட்டரி வித் 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னாலும் 256 GB கொடுத்துருக்காங்க. 8 GB ரேமு, 256 GB. ஸோ எல்லா விதத்துலேயுமே சூப்பரான சாய்ஸாக இருக்குது. எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான மொபைலாக தான் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸ் டேகை வச்சு பார்த்தாலும் எல்லாமே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் 2 ஆண்ட்ராய்டுக்கான அப்டேட்ஸ் டெஃபினட்டாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு சாய்ஸு. அது மட்டும் இல்லாமல் 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சூப்பரான விஷயந்தான். ஸோ எது எப்படியோ இந்த வருஷத்தில் இப்போதைக்கு இதுதான் வந்து சீப்பஸ்ட்டு 5G மொபைலாக கர்வ்டு டிஸ்பிளேவில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொபைலோடைய ஸ்பெக்கையும் அண்டு ப்ரைஸையும் வச்சு பார்க்கும்போது நமக்கே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் நமக்கே வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இதுக்கு முன்னாடி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொபைல் வந்து வாங்குறதே வேஸ்ட்டுன்னு போட்டிருப்போம். OnePlus அண்டு ஓப்போவில் ஒரு மொபைல். ஸோ அந்த மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பல மடங்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ப்ராசஸர் மட்டும்தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அதை தவிர மீது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ப்ராசஸர் உங்களுக்கு லான்ச் ஆனால் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எது எப்படியோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஒர்த்தான ஒரு டீல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.